வெல்கம் டு ட்ரெண்டிங் ஏஆர்எம் சேனல். ஒரு முக்கியமான நியூஸ் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். வெளியே ஏதோ டிஃபனு இல்லை குழம்பு இது மாதிரி வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருந்தால், தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கு ஊற்றுற மாதிரி இருந்தால் செக் பண்ணிட்டு சாப்பிடுங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாப்பாடு வச்சுருந்தாங்க. எனக்கு ரசம் வேணும்னு கேட்டேன். எங்கள் அம்மா வைக்கிறான்னு தான் சொன்னாங்க. சரி, நான் கடையில் வாங்கிக்கிறமான்னு சொல்லி வாங்கினேன். அது எந்த கடை பேர் சொல்ல நான் விரும்பலை. அவங்க கவனக்குறைவில் கூட ஏற்பட்டிருக்கலாம். என்ன இருந்துச்சுன்னா, ரசத்தில் என்ன இருந்துச்சுன்னு நீங்களே பாருங்களேன். துருப்பிடிச்ச ஸ்டாப்லர் பின்னு இருந்துச்சு. எவ்வளோ பெருசு பார்த்தீங்களா? நான் திடீர்னு வாயில் என்னமோ சிக்குது, நானும் கவனிக்காமல் வாயில் வச்சுட்டேன். திடீர்னு பண்ணில் என்னமோ தென்படுது. அந்த கடிக்குள்ளே ஒரு மாதிரியாக இருக்குதுன்னு சொல்லி துப்பி பார்த்த வாட்டி தான் தெரியுது ஸ்டாப்லர் பின்னு. அது துருப்பிடிச்சிருந்துச்சு. அது எப்படியோ விழுந்துருக்கலாம். தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கு இது மாதிரி கடையில் ஏதோ வாங்கி தர மாதிரி இருந்தால், பெற்றோர்களாகிய உங்களுக்கு ஒரு வேண்டுகோள், செக் பண்ணி குழந்தைங்களுக்கு ஊட்டுங்க. உங்கள் கவனம் எப்படி இருந்தால் கவனம் இருக்கும். ஏதோ ஒரு சிந்தனையில் நீங்கள் விட்டிங்கன்னா அது கொஞ்சம் நான் சொல்ல விரும்பல. நீங்கள் பார்த்துக்குங்க. இந்த மாதிரி நம்மளுக்காச்சும் ஸ்டாப்லர் தான் வந்துருக்குது. நிறைய பேருக்கு என்னென்ன வந்துருக்குது பிடிச்சி பின்னு. அதை நான் என்ன ரசம் நான் வைக்கிறேன் சொன்னேன். தம்பி வந்துட்டு இல்லைம்மா நான் ஒரு ஆளுக்கு தான் ஏமா ரசம் வைக்காத, நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி இன்றைக்கி தான் வாங்கினது. இந்த பின்னை பார்த்தோன்னே எனக்கு சாக்காயிடுச்சு. நான் கூட என்னடா வாயிலிருந்து எடுக்கிறான் முடியாதுமா நான் நினச்சேன். பார்த்தா துடு பிடிச்சது பாருங்கள். இந்த மாதிரி குழந்தைங்க போயிருந்தா என்ன ஆயிருக்கும்? வவுத்துக்கு குழந்தைங்க போயிருந்தான்னா, இல்லை தம்பிக்கே உள்ளே போயிருந்தா என்ன ஆயிருக்கும் சொல்லுங்கள். இந்த மாதிரி நீங்கள் நான் வந்து கடை பேர் நான் சொல்ல எனக்கும் பிடிக்கல. ஆனால் நம்ம மேலே தான் தப்பு. நாம் தான் கடையில் வாங்குறத பார்த்து சாப்பிடணும். நம்ம தான். ஆனால் குழந்தைங்களுக்கு ஊட்டுறவங்க பார்த்து செஞ்சு ரசம் வாங்கி ஊட்டுறவங்க குழம்பு எதாக இருந்தாலும் குழம்பா இருந்தாலும் நீங்கள் செக் பண்ணி கொடுங்க. எந்த கடையாக இருந்தாலும் நீங்கள் செக் பண்ணி கொடுங்க. இது பெரிய கடை தான். இத்தனைக்கு இது சின்ன கடை கூட இல்லை, பெரிய கடை தான். அதில் இது லட்சணத்து இருக்குது அந்த கடை. இங்கே பாருங்கள், எனக்கு அப்படியே எனக்கு கோவம் பயங்கரமாக வருது. இதெல்லாம் போய் கடையிலே கேட்டுடலாமா கூட எனக்குன்னா உடனே அது அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல. நான் போகிறேன்னே, நான் கடைக்கு நான் போய் கேட்டுருவேன்னு சொன்னேன். தம்பி இருந்துட்டு வேண்டாமா போக வேண்டாமா அப்படின்னு. சரி நீ எடுற வீடியோவாச்சும் எடு. இது மாதிரி யாரும் சில குழந்தைங்களுக்கு உள்ளே போயிடக்கூடாது. நான் அதுக்கு தான் சொல்கிறேன், கடையில் இருக்கிறது வாங்காதீங்கன்னு சொல்ல. அது வாங்காமல் தான் யாரும் இருக்க முடியாது. வாங்கினீங்கன்னா கொஞ்சம் தயவு செஞ்சு கவனத்தோடு இருங்க. சாப்பிட்றதா இருந்தால் சாப்பிட்ற ஐட்டம்னா முக்கியமாக கவனமாக இருக்கணும். நம்ம எல்லா பேரண்ட்ஸுமே நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கே தெரியும், நீங்கள் கவனமாக தான் இருப்பீங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பார்த்துக்குங்க. அதிகபட்சம் குழந்தைங்களுக்கு வீட்டிலே செஞ்சு விட்டுருங்க. நானும் தப்பு பண்ணிட்டேன். இன்றைக்கி நான் எங்கள் அம்மா வைக்கிறேன்னாங்க, நானும் சரின்னு இருக்கணும். இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். என்ன மாதிரி நீங்களும் தப்பு பண்ணாதீங்க. இல்லைப்பா, அதுங்க நான் ஒரு வாய் சாப்பிட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் வீட்டில் சுட தண்ணி வச்சு உப்பு போட்டு பேசியிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். இவர் சொல்லுங்க, நீங்கள் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க இவருக்கு. இல்லை, எனக்கு கொஞ்சம் இன்னைக்கு ரசம் சாப்பிடணும்னு இருந்துச்சு. அது என்ன தெரியல, அன்னைக்கு ஒரு சில டைமில் அந்த ஒரு டேஸ்ட் வருது இல்லை, அதனால அப்படி சொன்னேன். நான் கடைக்கு போய் கேட்டுருவேன். எனக்கு இவன் தம்பி இருந்துட்டு போவாதம்மா அப்படிங்கிறான். இந்த மாதிரினா பண்ணக்கூடாது இல்லை, சொல்லுங்க. இந்த மாதிரி பண்ணக்கூடாது இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. பார்க்கலாம் அடுத்ததில்.